எனவே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம கபூர்ல பார்க்க போறோம். ஆனால் ஹயாத்திலேயே பார்க்கிற நசீபு கிடைக்கணும் பெருமக்களே. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, சத்தியமான வார்த்தை, ஒரு சஹாபியினுடைய வார்த்தை. என் வாழ்நாளில் நான் 120 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். வாழ்நாளினுடைய கடைசியில சொல்றாங்க 120 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதற்கு பின்னால ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹுவை கனவுல பார்க்காம நான் முழிச்சது இல்லைங்கிறார். எவ்வளவு பெரிய மஹப்பத் இருந்தா, எவ்வளவு பெரிய நேசம் இருந்தா, ஒரு நாள் கூட நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்க்காம எனக்கு அந்த ராத்திரி கழிஞ்சது இல்லைங்கிறாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க சஹாபிகள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய நெருக்கமான. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலம், நான் தூக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்த்தேன். ஒரு ஃபஜ்ர் தொழ வைக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹுக்கு பின்னால நின்று நான் தொழுகிறேன். உணர்வு பூர்வமான கனவு அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஓதுனாங்க உட்பட எனக்கு தெரியுது. நான் அந்த கிராத் இன்பமா பின்னால உட்கார்ந்து ரசிச்சேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிச்சாங்க. ஃபஜ்ரை முடிச்சிட்டு ஒரு பேரித்தம்பளம் கூடையை தூக்குனாங்க. எப்பவுமே ஹயாத்துல அந்த பழக்கம் உண்டு. ஃபஜ்ருக்கு பின்னால திடீர்னு பேரிச்சம்பளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளம்புவாங்க எல்லாத்துக்கும். அன்றைக்கு நாங்க கனவுல பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுவை முடிச்சுட்டு பேரிச்சம்பளம் கூடையோடு ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு பேரிச்சம்பளமா விளம்புறாங்க. நான் கையை நீட்டினேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு பேரிச்சம்பளத்தை தந்தாங்க. சாப்பிட்டேன் கனவுல, எனக்கு கனவுன்னு தெரியாது, நினைவாக உணர்கிறேன். அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படி ஒரு டேஸ்ட், அல்லாஹு அக்பர். அதனுடைய இன்பத்தை நான் தொண்டை குழியில் அனுபவித்துக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு முழிப்பு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்க கூடாதான்னு நினைச்சேன், முழிச்சிட்டேன். எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்த்த மனசுல ரொம்ப கஷ்டம். நபியினுடைய பிரிவை ஏக்கத்தை என்னால தாங்க முடியல. நான் ரொம்ப கவலையோடு பள்ளிவாசலுக்கு போனேன். உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி. உமர் ரலியல்லாஹு ஃபஜ்ர் தொழ வைக்கிறாங்க. ஃபஜ்ர் தொழ வச்சு முடிச்சிட்ட ஆச்சரியம், அவங்களும் ஒரு பேரிச்சம்பள கூடையோடு நிக்கிறாங்க. பேரிச்சம்பள கூடையோடு நிக்கிறாங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்த்த அதே பேரிச்சம்பள கூடை. நான் பார்த்த கனவை யார்கிட்டையும் சொல்லல. மனசுல நான் கனவுல கூட நினைச்சேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரிச்சம்பளம் தந்தாங்க, சாப்பிட்டேன், அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. இன்னொன்னு தரமாட்டாங்களான்னு நான் கையை நீட்டின கனவுல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரல. அதுக்குள்ள நான் முழிச்சிட்டேன். இப்ப நான் நினைக்கிறேன், கனவுல தான் வாங்க முடியல, நினைவுலையாவது இன்னொரு பேரிச்சம்பளம் வாங்கிடணும்னு முடிவு பண்ணி சாப்பிட்ட பொழுது கனவுல சாப்பிட்ட அதே டேஸ்ட். நான் ரெண்டாவது ஒரு தடவை இப்படி கையை நீட்டினேன், இன்னொரு பேரிச்சம்பளம் நினைவுலையாவது தருவாங்கன்னு. பக்கத்துல வந்த உமர் ரலியல்லாஹு கூடையை வச்சுட்டு என்கிட்ட சொன்னாங்க, கனவுல வந்த உயிரிலும் மேலான கண்மணி ரெண்டாவது தந்திருந்தா நான் உனக்கு தந்திருப்பேன்னு சொன்னாங்க.